இங்கே நீங்கள் இருக்கும்போதே எங்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே நேற்று விமான நிலையத்தில் கேட்குறாங்க, ஓடி போய் கேட்குறாங்க, 30 பேர் இறந்துட்டாங்களே சார் 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 இதுக்கு என்ன சார் சொல்கிறீங்க, கருத்து சொல்லுங்கள், இல்லை இரங்கல் தெரிவிக்கிறீங்களா, ஏதாவது ஒன்று வாயை தரங்கன்னு கேட்குறாங்க. திரும்பி கூட பார்க்காத 4வது தூண், இந்த நாட்டுடைய இந்திய நாட்டுடைய ஜனநாயகத்தின் 4வது தூண், அந்த தூணை புறந்தள்ளிட்டு நீங்கள் போய் தனி விமானத்தில் நேற்றுக்கு அங்கேருந்து நீங்கள் வர்றதுக்கு 8 மணி நேரம் நகர்ந்து ஊர்வலமாக வரீங்க. இன்றைக்கி எப்படி 40 நிமிஷத்தில் நீங்கள் சென்னைக்கு போய் சேர்ந்தீங்க? எப்படி போனீங்க தனி விமானத்தில்? அப்போ என்ன யாருக்கிட்ட ஷோ காட்டுறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ஒரு சினிமா மோகத்தில் கட்டுண்டு கிடக்கிறான், ஒரு ரசிக மனப்பான்மையோடு இருக்கிறான். அப்படிங்கிறதுக்காக தமிழர்களுடைய உயிரை பழி போவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் தமிழ்நாட்டில் இருக்கிற 150க்கும் மேற்பட்ட தமிழர் அமைப்புகளை, தமிழ் தேசிய அமைப்புகளை, பெரியார் இயக்கங்களை ஒருங்கிணைத்து நாங்கள் அமைப்பு நடத்துகிறோம். இங்கே சாதி மத கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு தமிழ் சமூகத்தின் எந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு இதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம்.